நீங்க ஃபாலோ பண்ற டயட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம ஃபாலோ பண்ற டயட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஜங்க் ஃபுட்டோ இல்ல சீட் மீலோ காரணம் கிடையாது. அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரே ரியல் ரீசன் எதுன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. டயட்டை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு மாசத்துக்கு மேல அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ப்ராப்பர் நியூட்ரிஷனை பத்தி தெரிஞ்சிக்காம அவன் சொல்றான் யூடியூப்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர் சாப்பிட்றதுக்கு கூட டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அட் சேம் டைம் நீங்க அது மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டீங்க. இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸசிவா சாப்பிட்ற கேலரி உங்க பாடியில ஃபேட்டெல்லாம் ஸ்டோர் ஆகும். நீங்க ஃபாலோ பண்ற டயட்ல எப்பவுமே உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் ஏதாவது இருக்கணும், அப்படி இல்லையா டேஸ்டியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லையா ஒரு நாள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது கல்யாணத்துக்கோ இல்ல வேற எதனா வெளியில போகும்போது அங்க எதனா ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா ஒரு பிஞ்ச் ஈட் பண்ணுவீங்க. இப்படி பண்ணனா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நீங்க ஃபாலோ பண்ண டயட் எல்லாமே வந்து அங்க இடத்துல ஃபெயிலியர் ஆயிடும். இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டயட் என்னன்னா ஃபுல்லா நீட்டா சாப்பிடணும், கிளீனா இருக்கணும் அப்படின்றது தான். ஆக்சுவலா அதை யார் சொன்னாலும் எனக்கும் தெரியல. உங்களால எந்த ஒரு சாப்பாட்டை லாங் டேர்ம்ல ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த ஃபுட்டே நீங்க ஃபாலோ பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணலாம். அப்படி நீங்க ஃபாலோ பண்ற ஃபுட் மூலியமா உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா அதே நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்க மாத்தி சாப்பிடலாம். உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி டயட் அட் சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் உங்களுக்கு வந்து ஒரு டயட் பிளான் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு DM பண்ணுங்க. நான் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டயட் பிளானை ரெடி பண்ணி தரேன்.